ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்ப காலத்தில் வந்துட்டு எல்லா கர்ப்பிணிகளுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், பிறப்பு உறுப்பில் வந்துட்டு ஒரு மாதிரியான வலி, அழுத்துற மாதிரி வலி, சுள்ளுன்னு குத்துற மாதிரி விட்டு விட்டு வலி, இந்த மாதிரியான வலிகள்லாம் வந்து வரும். அப்படி வர்றப்போ எல்லா கர்ப்பிணிகளுக்குமே இது சாதாரணமான ஒன்று தானா, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். ஸோ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த பிறப்பு உறுப்பு வலி எதனால் வருது, இது என்ன பண்ணலை, இதிலிருந்து நம்ம தற்காத்துக்கலாம், இந்த பெயினை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கர்ப்ப காலத்தில் பிறப்பு உறுப்பு வலி ஏன் ஏற்படுது, எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ பெருசான பிறப்புறுப்பு வலி வந்துட்டு கண்டிப்பாக இருக்காதுங்க. பட் செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் லாஸ்ட் மந்த் 9th மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வலிகளை வந்துட்டு நம்ம இந்த பிறப்புறுப்பில் வந்துட்டு சந்திக்கக்கூடும். இது எல்லாமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். இதில் பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை. தாங்க முடியாத அளவுக்கு பெருசாக வலி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சுள்ளுன்னு ஒரு மாதிரி குத்துற மாதிரியான ஒரு பெயின் தாங்க இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம பேபி வேணும் நம்மளுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான வலிகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ரெடியாக தான் இருப்போம். ஸோ வந்துட்டு இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வந்துட்டு நம்மளோட உடம்புகளில் ஏகப்பட்ட ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குங்க. அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிறப்புறுப்பு வலிகள் அண்ட் மற்ற வலிகள்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறதுல முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் நாம் இந்த வெஜினல் பெயினை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்மளோட கருவில் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேபி வந்துட்டு வளர்ச்சி அடைய என்ன ஆகுன்னா நம்மளோட கருப்பையும் வந்துட்டு விரிவடையும் இல்லைங்களா. பேபி வளர கருப்பையும் வந்துட்டு விரிவடைஞ்சிட்டு வரும். அப்படி விரிவடைகிறப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, மேலே அழுத்துறது, கீழே வந்துட்டு நம்மளோட வெஜினல் தசையை வந்து அமுக்கிறதுனாலையும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெஜினல் பெயின் வந்து ஏற்படுதுங்க. அந்த குழந்தை வளர அதில் ஒரு ப்ரெஷர் வந்து அங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வெஜினல் பெயின் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 9 மந்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபி முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு ரெடி ஆவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பிறப்பு உறுப்பு வந்துட்டு விரிவடையும். ஸோ அது இலகுவாக ஆகிறதுனாலையும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டைமிங்கில் நல்ல வலிகளை வந்து நம்ம இந்த வெஜினல் பெயினை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு வெஜினல் ஏரியாவில் அது மாதிரி அரிப்பு ஏற்படுறது, இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் இந்த பிறப்புறுப்பில் வலி ஏற்படக்கூடும். அதே மாதிரி ரொம்ப எல்லோ கலரில் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லைங்களா, அது மாதிரி எல்லோ கலரில் டிஸ்சார்ஜ் ஆகிறது, அந்த இடத்த சுற்றி வந்துட்டு ரொம்ப அரிப்பு, சொரியணும் போலையே இருக்கிறது, புண்ணாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான வெஜினல் பெயின் நம்ம வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னராக இருந்தாலும் சரி, நல்லா சுத்தமாக துவைச்சி ட்ரையாக உலர்ந்து இருக்கக்கூடிய உலர்ந்த ஆடைகளை மட்டுமே, அதாவது உலர்ந்து நல்லா காய வச்ச இன்னர்ஸ் மட்டுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னர்ஸை காய வைக்கிறது வந்துட்டு நல்லா வெயிலில் போட்டு காய வைங்க. சில பேர் வந்துட்டு வெயிலில் கொண்டு போய் காய வைக்காமல் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு ரூமில் தூக்கில் ஏதோ ஒன்றில் போட்டுட்டு காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நல்லா வாஷ் பண்ணி அதை கொண்டு வெயிலில் நல்லா ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் இன்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் படுக்கிறப்போ வந்துட்டு நல்லா லெஃப்ட் சைடு, அதாவது பெட்டில் படுக்காமல், இந்த வெஜினல் பெயின் இருக்கிறப்போ பெட்டில் படுக்காமல் கீழே வந்துட்டு தரையில் நல்லா லெஃப்ட் சைடு வந்துட்டு நல்லா காலெலாம் நீட்டி படுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பிளட்லாம் வந்துட்டு நல்லா சர்க்குலேட் ஆகும். அந்த டைமிங்கில் வந்துட்டு இந்த நம்மளோட வலி வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகாலாம் வந்து புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். மொபைல் பார்த்து எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸ்னாலும் எந்த ஒரு யோகானாலும் பண்ணுங்கள். உங்களோட டாக்டர் உங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் அந்த யோகாஸ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் பார்த்துட்டு நீங்களே முன் அனுபவம் எதுவுமே இல்லாமல், யாரோ ஒருத்தர் கைட்லைன்ஸும் இல்லாமல் நீங்கள் தனியாக எதுவும் பண்ணாதீங்க இந்த ப்ரெக்னன்சி டைமில்.
ஓகேங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம சும்மா பெருசாக யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணாட்டியும் கூட சும்மா நார்மலாக வாக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகும். அந்த டைமிங்கில் அந்த வெஜினல் பெயின் வந்துட்டு நம்ம பெருசாக வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. ஓகே, இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறக்காதீங்க. முக்கியமான சில டிப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இந்த சேனலில். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.